Hello everyone, welcome back to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரசாரமான வாத்துக்கறி குழம்பு எப்படி செய்யலான்றதாங்க பார்க்க போறோம். இதுல நிறைய மிளகு சீரகம் போட்டு இந்த குழம்பு செய்யறதுனால குளிர்காலத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான குழம்புனே சொல்லலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கோங்க. அதுல ஒரு டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமா 1 இன்ச்சு பட்டை, கல்பாசி இல்லைன்னா விட்டுருங்க, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நீங்க இதுல அதிகமா சேர்க்கணும். காரம் நமக்கு மிளகு காரம் தாங்க அதிகமா இருக்கணும். இதெல்லாம் போட்டு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீ மிதமான தீயிலேயே வச்சு வதக்கிக்கோங்க. இதுல பாதி மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கிரேவி நமக்கு திக்கா வேணும்ன்றதுக்காக நான் பாதி மூடி தேங்காயை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா தீஞ்சு போயிடும். இதுல காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதக்குறதுக்கு டோட்டலா 2 நிமிஷம் தாங்க ஆகும். மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விட்டு நம்ம மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதை நம்ம ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா மைய அரைச்சி இதை எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை. இதுல 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுல நான் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்குறேன். அப்போதான் வெங்காயம் சீக்கிரமா வேகும். நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லாவே பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதுல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்ப நாம இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைஞ்சி வரணும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் ஆகுங்க தக்காளி வேகிறதுக்கு. நீங்க தக்காளியை அரைச்சி கூட சேர்க்கலாங்க. நான் அப்படியே சேர்த்திருக்கேன். பாருங்க, தக்காளி கொஞ்சம் கொஞ்சமா வெந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நாம இதுல காரத்துக்கு நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுல மிளகு நிறைய சேர்த்திருக்கிறதுனால வெறும் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தா போதும். தனியா தூள் சேர்க்க வேண்டாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்த பிறகு அடுப்பு தீய லோ ஃப்ளேம்ல மாத்திடுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற வாத்துக்கறியை சேர்த்துக்கலாம். வாத்துக்கறியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இது ஒரு வாத்தோடைய கறின்றதுனால இந்த குழம்பு ஒரு வாத்துக்கு கரெக்டா இருக்கும். நீங்க 2 எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை டபுள் ஆக்கி செய்யுங்க. வாத்துக்கறியை போட்டு நல்லா மசாலாவோடையே நல்லா ஒரு பெரட்டுங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த கறியோட கோட் ஆகணும்.
வாத்துக்கறியில நிறைய ஐரன் அண்ட் புரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றது. ஆனா நிஜமாவே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இது குளிர்காலத்துலலாம் நிறைய செய்வாங்கன்னு சொல்றாங்க. இது இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கோழிக்கறி வந்து கொஞ்சம் ஹை ஃபேட் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாவே இருந்தது. இதுல நம்ம கொஞ்சம் உப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவ பிரட்டி விட்டுருங்க. நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாத்துக்கறி சாப்பிட போறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகு காரம் ஜாஸ்தியாவே போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் பத்தலன்னா நீங்க 1 டீஸ்பூன் மிளகாய் தூள சேர்த்துக்கோங்க. பாருங்க மசாலா நல்லா பிரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுல தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ்ல இருந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இது வந்து வேகறதுக்கு ஒரு 5 விசில் நம்ம விட்டா போதுங்க. ஏன்னா வாத்துக்கறி வந்து வேகறதுக்கு லேட் ஆகும். மட்டன் மாதிரி கிடையாது. மட்டனை விடையும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதனால நீங்க ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 விசில் விட்டுருங்க. குக்கர் மூடியை போட்டு ஒரு ஹை ஃப்ளேம்ல நம்ம 5 விசில் விட்டுட்டு 5 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு ஓபன் பண்ணுங்க. பாருங்க காரசாரமான வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆயாச்சு. இது சாதத்துக்கு இட்லிக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. நாங்க இது இட்லிக்கு தாங்க வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டா இருந்தது. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாத்துக்கறி குழம்பு செய்றீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.